ಉಷ ಸಂತೋಷ್ ಶೌಚ ಸಂತೋಷ ಸಂತೋಷ ஏன்னு சொல்ல வரேன்னா தயவுசு கொஞ்சம் கவனமாக கேளுங்க. விவேக வைராக்கியம் அதெல்லாம் பெரிய பெரிய காரியம் இல்லையோ. இப்போ நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி வந்து நம்மளோட சுய அனுபவம் இந்த பக்தர்கள் யோகிகள் பெரிய மகான்களை நான் பார்த்தேன். அதையும் கொண்டு அதை பேஸ் பண்ணி நான் இதை சொல்லி கொண்டிருக்கேன். இந்த பூலோகத்தில் நீ எவ்வளவு ஆசைப்பட்டாலும் அதை முடியுங்க மாசரன் திருப்திப்படுத்த முடியாது. ஆக என்ன வேணும்? ஃப்ரஸ்ட்ரேஷன் தமிழ் என்ன விரக்தி வரும். இது முடியாது. ஆசை நிறைவேறாட்டி நிறைவேறினா விரக்தி காணல், நிறைவேறாட்டி துக்கம் மட்டும் இல்லை ஏமாற்றம் சரியானே. அப்போ இந்த பக்கம் அதிருப்தி. அப்போ இந்த பக்கம் பார்த்தாலும் சந்தேகம் இல்லை, அந்த பக்கம் பார்த்தாலும் சந்தேகம். நான் டைவர்ட் சொன்னேன். ஒரு 6 வருஷத்துக்கு முதல் 5 பேர் அமெரிக்காவில் த டாப் பீப்புள் வெரி பொருளாதாரத்தில் அறிவு இதில் என்ன அளவில் நம் நடிகர் எல்லாம். அப்போ அவங்கள்ட்ட எல்லாம் இருந்தது. அதில் ஒரு வழி நான் ஐ ஃபீல் லோன்லி வேணும் சொல்கிறா திருப்தி முடியும் மாசரன் வரவே வராது. ஆனபடியே நம்மெல்லாம் ஏன்னா வீடு போடுற வீடு போயிட்டு ஏன்னா வீடு போயிடும் அதான் வேணும். வீட்டை போகணும் நம்ம இல்லையோ. அது நம்மளுக்கு இந்த சந்தோஷா அது 2 அர்த்தம் இருக்குது. சந்தோஷம்னா முதலாவது ஒரு திருப்தி, 2வது ஒரு மகிழ்ச்சி. 2 மிக்ஸான இதில் இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் 2 இருக்க முடியாது. ஆனால் நம்மளுக்கு 2 வேணும். அது இருந்தால் தான் அடுத்த படிக்கு போக முடியும். ஒரு திருப்தியும் மகிழ்ச்சியும் இல்லாத ஒருவன் இந்த பாதையில் கால் வைக்க முடியாது. சந்தேகப்படாதான். அதில் தான் பெரிய மகான்கள் சொல்லுவாங்க, ஒரு ரிச் பர்சன், ஒரு அரசன், ஒரு கிங், எம்பரஸ், இவனுக்கு தான் இந்த ஞானம் அடைகிறதுக்குரிய ஆசையே வரும். என்ன பார்த்தாச்சு, டன் அண்ட் டிட், என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சா, என்னெல்லாம் பார்க்கணுமோ அதை பார்த்தாச்சு. வாட் நெக்ஸ்ட்? ஆகவே இது கவனமாக இருக்கும். அப்போ 84 லட்சம் பிறவை நீ எடுத்தீண்டா ஓண்டில் நீ என்ன பண்ணாய்? இல்லை ஆசைகளை நிறைவேற்ற முயற்சி பண்ணாய், நிறைவேறது போல் இருந்தது, ஆனால் நிறைவேறது. சில ஆசைகள் நிறைவேறதால் என்னது அதிருப்தி, நிறைவேறினதால் என்னது அதுக்கு என்ன சொல்கிறது அதிருப்தி, நிறைவேறின அதிருப்தி, நிறைவேறாட்டி விரக்தி. இவ்வளோ தான் கிடைச்சிது ஒவ்வொரு உறவிலையும். அப்போ இதே கவனம் பெரிய விஷயம். நான் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் கொண்டு வந்தேன். அதுங்க பாயிண்ட்டை நான் விட்டால் சொல்லணும். அப்போ இதை ஒரு சாதகன் பரீட்சை லோகான் பார்க்குறான். இந்த பிறவில எல்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள் இல்லை அவனும். அப்போ எங்கேயோ இடத்துல ஒரு 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 என்ன சொல்கிறத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது எல்லாருக்கும் பிடிபட மாட்டேன்து. முரணானே என்ன அந்த 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 பர்டிகுலர் பிளேஸ் பிடிபட மாட்டேன். ஆனால் இந்த பக்தர்கள், துறவிகள், இந்த சீக்கர்கள், சாதகர்களுக்கு பிடிபட்டு போச்சு. என்ன பிடிபட்டு வேண்டாம் இல்லை, இந்த சந்தோஷ் சாதாரணமாக இந்த உலகத்தில் கிடைக்கிறது இல்லை. அப்போ நான் என்ன சொல்லணும்? இந்த தயவு செய்து கொஞ்சம் கவனம் கேளுங்க. இது பெரிய விஷயம். ஆனால் இதயத்தில் நீங்கள் வைக்கும் இல்லையோ. அது முதலாவது பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம். இந்த ஒவ்வொரு யோகத்துலேயும் இல்லை இப்போ பக்தியை எடுத்துட்டா அவன் என்ன நான் சொன்னேனே அம்மையப்பாவுக்கு தெரியும். நான் இந்த கதையை சொல்லணும். நான் திருவண்ணாமலையில் ஆரம்பமாக கோயில் இருந்தேன். அதில் நரிக்குட்டி சுவாமிஜி, வடிவேல் சுவாமிஜி, அப்புறம் இன்னொரு சுவாமிஜி, அவர் 3 பேர். இவங்களெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தேன். சாப்பாடு இருக்காது. அந்த ரமண மாசிலேருந்து ஆசிரமத்துலேருந்து கொஞ்சம் கஞ்சி, அவர் சோறு முஞ்சிய சோறு கொண்டு வந்தால் கஞ்சி ஆக்கி அதை எனக்கு 1 கிளாஸ் கிடைக்கும், அவ்வளோதான். அந்த சில வழி யாராவது கொஞ்சம் வசதி உள்ளவங்க வந்து கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க, கொஞ்சம் கூட குறைய கொடுப்பாங்க. இப்போ வடிவேல் சுவாமிஜி 6 உடனே அனுப்பி அதுக்குரிய அரிசி எல்லாம் வேண்டி ஒரு பீடி பாக்கெட் அவர் பீடி குடிக்கிறார். அதுவும் எல்லாம் சமைச்சு எல்லோரும் கொடுத்தோம், மூடுதும் காலி.
சிவனி என்று இருப்பார். அடுத்த 4 நாள் 5 நாள் 6 7 நாள் ஒன்றுமில்லை. நான் இவர்கிட்ட கேட்பேன், எனக்கு கொதிக்க மிஞ்சேன். 21 வயது 22 வயது. சாமி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? என்ன தெரியலையே. அதே உண்ணாமூலையுமையாளோடும் உடனாகிய ஒருவன். அவங்க தெரியாதோ? அம்மா அப்போ தெரியுண்டா. அது எனக்கு அவ்வளோ கன்வின்ஸ் இல்லை. ஒரு நாள் வேறு இங்கே வா என்று கூட்டிகிட்டு போய் இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்லாம் போகுது. அப்போ ஏன் இந்த சந்தோஷம் இவங்கள்ட்ட இருக்கின்றதுக்காக இந்த கதையை சொல்கிறேன். அப்போ அந்த என்ன இந்த ஆக்கள் ஓடுற ரிக்ஷா இருக்குங்க அது. அப்போ அந்த பிள்ளைகளை கொண்டு அவங்க ஏற்றி விட்றாங்க. 2-3 பிள்ளைகள் ஏறுது. அது சின்ன ஒரு டிஃபன், இது ஒரு இட்லி அதெல்லாம் வந்து அதையும் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு ரூபா 2 ரூபா அதையும் கொடுக்குறாங்க. கொடுத்து போட்டு அந்த ஓட்டோக்காரன்ட்ட போய் சொல்கிறாங்க. நான் மேலேருந்து பார்த்து கொண்டுருக்கேன். நான் நல்லா தெரியுது. இப்படி பார்த்து என்ன நடக்குண்டு. இந்த சாதாரண தாய் அந்த பிள்ளையை எடுத்துகிட்டு வந்து ஓட்டோக்கார் ஏற்றி அதுக்குரிய பிரேக் கொடுத்து அது இடையில் சாப்பிட்றதுக்கு பணமும் கொடுத்து 2 பிள்ளைய ஒழுங்காக கொண்டு வச்சு எடுத்துகிட்டு வாங்க அதுவும் சொல்லி பார்த்தியா ஆனானப்பட்ட காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடும் அந்த பராசக்தியே என்ன கவனிக்க மாட்டாவா? இதாண்டா எனக்கு சொல்லிடுண்டு யோசிச்சுப்பார் பார்த்தியா. அப்போ என்ன சொல்கிறார், பக்தனுக்கு இல்லை என் பெருமானுக்கு தெரியும் இல்லை என்னை பற்றி, அவனுக்கு ஒரு கவலை இல்லை. சரி, அப்போ அவனுக்கு சொல்லுங்க சந்தோஷம், அதை வச்சுட்டு அவன் பக்தி செய்து கொண்டிருக்கான். அப்போ இருந்தாலும் உண்டு இல்லாட்டியும் அது சந்தோஷம், திருப்தியும் இருக்குது, மகிழ்ச்சியும் இருக்குது. அப்போ கர்மயோகி அவன் என்னது ஜீவ சேவை சிவ பூசை. எல்லாருக்கும் நான் செய்கிறதெல்லாம் நான் பூஜையாக செய்து கொண்டிருக்கேன். அவனுக்கு சுயநலமே இல்லை. ஆகவே அவனுக்கு எப்பொழுதும் ஒரு குறையும் இல்லை. இப்போ அதிகமாக நமக்கு வர சந்தோஷம் இல்லாமல் மகிழ்ச்சியும் திருப்தியும் இல்லாத போகிறது காரணம் எனக்கு வேணும் இல்லையோ, அவனுக்கு அதை போய் அவனுக்கும் உங்களுக்கு. அப்போ அவனுக்கும் இந்த சந்தோஷம் இயற்கையாகவே இருக்கு. 3வது ராஜயோகி. அவனுடைய எண்ணங்கள் என்னது யோக சித்த விருத்தி நிரோதா, எண்ணங்களை அடக்குவதே யோகம். சரிதானே? அப்போ அதில் எந்த கவலை இதெல்லாம் வந்து அவன் எல்லாம் தள்ளி வச்ச எண்ணங்கள் தானே. அப்போ அவன் இப்போ ஞானி நம்ம இந்த இடத்துல ரமண மகர்ஷி அப்படி பெரிய மகான்கள் அவங்கள சொல்லணும். அவர் கேட்டால் மகர்ஷி எப்படி நாங்கள் உங்கள் மாதிரி அவர் சொன்னார், இது யோக வைட்டார். அது பிராரப்தம் புஷ்யதி வபுகு. இது தயவு செய்து இதே இதில் பதிச்சு வச்சுக்கணும். இப்போ நான் முன்னுக்கு இருக்க ஒரு அழகான உதாரணம் அதுக்கு இல்லை. என்ன நடக்குது, இந்த உடம்பு இல்லை நீ பிறந்தாய், இந்த பிறவி பிராரப்தம். இது நீ எங்கே பிறந்தாய், எவ்வளோ காலம் இருக்க போகிறாய், அதில் உங்களோட முக்கியமான வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, எப்போ நீ சாக போகிற, எல்லாமே தீர்மானிக்கப்பட்ட விஷயம். அப்போ இல்லை இப்போ அதை தான் நான் இப்போ ஒன்றும் செய்ய போகிறேன், கவனமாக கேளுங்க. இது பஞ்சதசியில் வர ஒரு ஸ்லோகம். என்ன இருக்குது, அவாய்ட் worry. பஞ்சதசி யதபாவி நதத்பாவி பாவிச்சேன் நதன்யதா இது சிந்தா விஷக்னோயம் போதோ பிரமநிவர்த்தகா. That which is not to happen will never happen. எது நடக்காதோ அது நடக்கவே நடக்காது. That which is to happen will certainly happen exactly as should happen. எது நடக்கணுமோ அது நிச்சயமாக நடக்கும், எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கும். This delusion destroying knowledge, இந்த முட்டாள்தனத்தை அழிக்கிற இந்த அறிவை does away with the poison of worry and anxiety. இது இந்த கவலையும் anxiety பதட்டம் எல்லாத்தையும் எடுத்து விடும். ரமணா அப்போ என்ன சொல்ல வரேன், இது நான் சொன்ன சந்தோஷுக்கு இல்லை, என்ன சொல்கிறேன் சந்தோஷத்துக்கு ஓகேயா? அதுக்கு விளக்கம் என்னது, எது நடக்கணுமோ மேஜரன் அது கட்டாயம் நடக்கும், எது நடக்காதோ நடக்காது. அப்போ நீ கவலைப்படுற எதுக்கு, நடக்காது நடக்கணும், நடக்குது நடக்கக்கூடாது.
சரி, இது லஞ்சம். அப்போ இதெல்லாம் ஒரு ஞானிக்கு தெரியும். தமிழ் மாதிரி அதான் சொன்னாடே, இந்த பிரார்த்தம் நடக்கும். இது அந்த அங்கே ஆக்களுக்கு இல்லை, நமக்கு. அதாவது என்ன, இந்த வீடு போயிட்ட தோடி ஆத்ம ஞானத்துக்காகவும் பாடுபடுற நமக்கு இந்த சந்தோஷம் வேணும். அப்போ நான் சொன்னேன், என்ன பக்தி எப்படி, பக்தி யோகி, கர்மயோகி, ராஜயோகி, ஞான 4 பேருக்கும் இல்லை வெறிக்கிளி. அவனுக்கு ஒரு தளப்பம் கிடையாது. அப்போ சந்தோஷ் அவனுக்கு இருக்கும். அதாவது திருப்தியும் மகிழ்ச்சியும், அது ஒரு சோதனையும் கிடையாது. எஸ், சரியா? அப்போ சந்தோஷ். அப்போ ஏன் நமக்கு இல்லாமல் இருக்குது என்றா, திரும்ப நான் சொல்கிறேன், அவர் கடலை பார்த்தா நீ அலையை பார்க்குறாய், ஆனால் விசாரம் பண்ணினா தான் முடியுங்கோ தண்ணி தெரியும். ஆகவே இந்த சந்தோஷ் எவ்வளோ முக்கியன்றதை நீ கற்பனையோட பண்ண முடியாது. ஏன் சொல்கிறேன்டா, இந்த திருப்தியும் மகிழ்ச்சியும் இல்லாத ஒருவன் இந்த அவன் கோயிலுக்கு போகலாம், இது போடலாம், தேங்காய் உடைக்கலாம், அங்கே அதெல்லாம் செய்யலாம். ஆழ்ந்த ஞானத்தை நான் அடைய முடியாது. ஏன்? அப்போ எப்போதும் உனது இந்த இதயம் ஒரு திருப்தியும் மகிழ்ச்சியும் இருந்து கொண்டு தான் அடுத்தபடியை நீ யோசிக்க முடியும். இது நான் சொல்கிறேன், சில வேளை திருப்தியும் சில வேளை மகிழ்ச்சியும் முடியுமா சார்? அது எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் இங்கே 24 மணித்தியாலமும் இந்த திருப்தியும் மகிழ்ச்சியும் சந்தோஷா அப்போ இருந்து கொண்டு இருந்தால் தான் இல்லை உனக்கு இந்த ஞானத்தடைய வேண்டிய சாதனையை செய்ய முடியும். இன்றைக்கு நம்மளோட கூட்டாளியும் இந்த பியூட்டிஃபுல்லான்ட்டு நான் அதுக்கு நல்ல ஒரு பதில் ஒன்று கொடுத்துருந்தேன். என்ன பதில்? விட்டுட்டு வந்துடாமா இந்த ஃபோனுங்க? ஏனிவே ஃபோன் இல்லாட்டி போடுறேன். இங்கே இருக்குது, அதெல்லாம் ரெடியாக தான் இருக்குது. இதுக்கு கட்டாயம் சொல்லணும் கூடுறாமா? எஸ். என்ன மதுரையா தயவு செய்து கவனாக்கணும். நான் ஏதோ உங்களுக்கெல்லாம் அனுப்பியிருக்கேன். அது பேர் என்னது? எல்லாருக்கும் இல்லையா, உங்களுக்கு மட்டும்தான். என்ன இருக்கு? வெறுமனே கவனிக்கவும், ஜஸ்ட் லுக். ஒன்றும் செய்யாது, அதுதான் தலையங்க. நிறைய பேருக்கு அனுப்பலை, ஏன்னா அது கொஞ்சம் சீரியஸ் மேட்டர். அதில் என்ன வருது, நிறைய அதில் உங்களுக்கு என்னைப்பையும் பாருங்கள். அதில் உண்டு என்ன இருக்கா, ஓம் நம சிவாய, இட்ஸ் பியூட்டிஃபுல், தேங்க்யூ வெரி மச். நான் என்ன எழுதினேன், நவ் இட் இஸ் டைம் டு லிவ் அண்ட் தென் இட்ஸ் பியூட்டிஃபுல், நாட் அதர்வைஸ் ப்ளீஸ். என்னன்னா பியூட்டிஃபுல் இவ்வளோ தானே சொல்லுங்க, நல்லா இருக்குது. நான் அதை சொன்ன திரும்ப கொஞ்சம் சொல்லணும். என்ன வேணும் அன்றைக்கு நீங்கள்லாம் என்ன அழகான வீடியோ உண்டோ பார்த்து அதில் என்ன திரும்ப ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கணும். இந்த அடிக்ஷன் இல்லையோ நான் வெரி சீரியஸ். அப்போ நான் இல்லை அப்படி இல்லைண்டு இல்லை அப்படி தான் இன்றைக்கு நான் நிரூபித்தேன் அவருக்கு. ஏனெண்டா மேசரன் உண்மையிலேயே இதை தேடுதல் உங்களுக்கு இருந்தா இல்லை, அந்த தேடுதல் நீ ஒரு படிக்கு முன்னிக்கொண்டு இருந்தா நீ திரும்பி பார்க்க மாட்டாய், அடிச்சு கொண்டு போவாய். ஏன்? அது இழுக்குது, அட்ராக்ஷன், கவர்ச்சி இல்லையோ? உங்களுக்கெல்லாம் அப்படி தான் பாரு, அவ்வளோ ஒத்தனை வருஷம் இல்லை, அது இழுத்துட்டே போகுது. ஏன்? உங்களுக்கு அது இருக்குல்லே, அது முடிஞ்சு படத்தை பார்த்துட்டு போய் என்ன அடுத்த நம்ம பார்த்துட்டு சில படத்தை 40 தரம் பார்த்துருக்கேன் ஒரு படத்தை ஒரு ஆளாக. ஏன்? அது இன்ட்ரெஸ்ட். அது அப்போ என்ன பண்ணுறேன்டா, இன்னும் நான் சரியாக சொல்கிறேண்ணா சரி சார். அப்போ என்னப்பா, அதான் அந்த பெரியவங்க சொல்கிறாங்க, இன்னும் அது 4 வகையான சாதனைகள் இருக்காங்களாம். என்னது? வாழைத்தண்டு இவ்வளோ வேலை முடியும், அதமா அது கொஞ்சம், மற்றது கறி கொஞ்சம் ஊதிக்குதுன்னா கொஞ்சம் இருக்குது. 3வது கற்பூரமா, அது 4வது பெட்ரோல். அது பெட்ரோல் இல்லை, இந்த பெட்ரோல், அது ஃப்ளைன் போகிற பெட்ரோல். புழுக்கண்டு முடிஞ்சு. இந்த 4 வகையான சாதனைகளை நீங்கள் எந்த விடுந்ததை நீங்கள் கண்டுபிடிங்க. நான் சொல்லி அவமானப்படுத்தலாம் இல்லையே. அப்போ சேசன் அப்போ இந்த சந்தோஷத்தை போய் சொன்னேன்.
அப்போ அதை தலையக்கம் இருக்கணும். ஏன் இந்த சந்தோஷத்தை சொல்கிறேன்னா, இதில் வாழ்ந்து கொண்டு இருக்க ஒருவனுக்கு அடுத்த படி வரும். எந்த படி? என்னது? நன்றி உணர்வு. சொல்லுங்க.